ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நைட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2-3 டேஸ் ஒன்ஸ் தான் தலையில் ஃபுல்லாக எண்ணெய் வச்சு மார்னிங் வந்து வாஷ் பண்ணுவேன். ஷாம்பு வாஷ் எண்ணெய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பல் கிளென்சிங் மில்க் எடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். நான் சொல்வேன் இல்லையா, பாத்ரூமில் வச்சுருப்பேன் ஓப்பல் கிளென்சிங் மில்க். இப்போ உங்களுக்கு நேற்று வந்து காமிக்காமல் வீடியோ போட்டேன். அதனால் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து காமிங்க ஓப்பல் கிளென்சிங் மில்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து காமிச்சேன். நல்லா ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டேன். அது நம்ம விருப்பம் 2 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ நம்மளுக்கு இருக்க டைமில் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈரம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு டார்க் சர்க்கிள் கண் கருவளையத்துக்கு வந்து க்ரீம் போட்டுக்கிட்டேன். இந்த க்ரீம் இப்போ ஸ்டாக் வர்றதில்ல, வேறு க்ரீம் தான் வருது. ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஸ்டாக்கு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம நிறைய க்ரீம்ஸ் வெரைட்டி வேறு இருக்குது. எல்லாமே ரிசல்ட் இருக்கிறதா தான் நான் பார்த்து வாங்கி வைப்பேன். ரிசல்ட் இல்லை அப்படின்னா அது அடுத்து நான் வாங்கவும் மாட்டேன், யாருக்கும் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா ஒன்று வாங்கி நான் பார்த்து தான் சொல்லுவேன். அப்புறம் வந்து நம்மளோட 7 டேஸ் சேலஞ்ச் நைட் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபுல் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரிசல்ட்டு உண்மையிலே நல்லாயிருக்கு. நான் வந்து சும்மாலாம் சொல்லணும், உங்களுக்கே தெரியும், என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். அதனால் எல்லா வீடியோலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து நிறைய கஸ்டமர் வாங்கினவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு க்ரீம் வாங்கிட்டு இப்போ வந்து 2 அனுப்புங்க, எனக்கு 3 வேணும் 4 வேணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அந்த திரும்ப ஆர்டர் போடுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வீடியோ மாதிரி ரெடி பண்ணி போடனால எனக்கு அதுக்கு கூட டைம் இல்லை. சரி அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு, அது ஒரு டைம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் நான் பண்ணுறதும் இல்லை. நிறைய ரிவ்யூஸ் நல்லா வாங்கினவங்க சூப்பராக இருக்குது, மறுநாளே கூட எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. 7,000 8,000 10,000 நம்பர்ஸ் இருக்கிற இடத்துல அந்த ரிவ்யூஸ் போடுறவங்கள யார் என்ன ஏதுன்னு தேடி போயிட்டு, யார் போட்டிருக்கானே தெரியாது, போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் முடியல. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொன்னாங்க, அது மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடிட் பண்ணி போடுங்கக்கா அப்படின்னு. ஆனால் அது கூட எனக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ நம்பர்ஸில் ஒரு செகண்டுக்கு ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அப்போது அதெல்லாம் கீழே போயிடும். அப்போ அவ்வளோத்துல தேடுறதுக்கே வந்து எனக்கு 1 வாரம் ஆனால் கூட தேடி எடுக்கிறது கஷ்டம். ஐப்ரோஸ்க்கு வந்து ஐப்ரோ ஆயில் போட்டுக்கிறேன், ஹேர் க்ரோத் ஆயில் காலி ஆகிட்டு இன்னையோட லாஸ்ட்டு, நாளைக்கு வேறு தான் எடுக்கணும். அப்படியே ஃபோர்ஹெட்டில் ஏர் நெத்தியாக போயிட்டே இருக்குல்லையா, அதுக்கும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, see you.